வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு. இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட போகிற விடயம் ஆடிப்பிறப்பு தொடர்பாக. ஆடி பிறந்து இன்று 3 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் ஆடிப்பிறப்பு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியத்தில், குறிப்பாக இலங்கை வடபுலத்து வாழ்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டமாக பேசப்படுகிறது. பொதுவாக வருஷம் வருஷம் எங்களுக்கு 12 மாதங்கள் வந்து போகின்றன. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனால் மாதப்பிறப்பு என்ற அந்த நாளில கொண்டாடுகின்ற விழாக்கள் 3. ஒன்று தை மாத பிறப்பு. அது சூரியனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடுகிற தைப்பொங்கல் நிகழ்வாக இருக்கிறது. அதை தமிழர் திருநாள் என்று சொல்லுகிற ஒரு மரபும் உண்டு. இன்னொன்று சித்திரை வருஷப்பிறப்பு. அது இந்து வருஷப்பிறப்பு என்று சொல்லுகிற மரபு ஒன்று. அப்போ சித்திரை 1வது நாள் அது மாதப்பிறப்பு அன்றைக்கு கொண்டாடப்படுகிற நிகழ்வாக இருக்கிறது. இன்னொன்று ஆடி மாத பிறப்பு. இந்த 3ம் தான் இந்த மாத பிறப்பிலே கொண்டாடுகிற பெருவிழாக்களாக தமிழ் சூழலிலும் இந்து சூழலிலும் நிலவுகிறது. ஆகவே இந்த ஏற்கனவே தைப்பொங்கல் என்பதும் வருஷப்பிறப்பு என்பதும் அது அறுவடை தொடர்பான விடயங்கள், அல்லது போனால் வருஷப்பிறப்பு என்பது அது வானியல் சார்ந்த விடயங்கள் அல்லது இந்து மத சம்பிரதாயங்கள் சார்ந்த விடயங்கள் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஆடிப்பிறப்பு என்பது எவ்வாறானது, இது கொண்டாடப்படுகிறது என்று ஒரு வினா நம்மிடையே எழுகிறது. அப்போ அதான் இது சமூகவியல் ரீதியான சில காரணிகளை இந்த ஆடிப்பிறப்பில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரணம் உண்டு. அதாவது இது 7வது மாசமாக அமைகிறது. ஒரு வருடத்தினுடைய 7வது மாசமாக அமைகிறது. இந்த 7வது மாசத்துக்கு முதல் தை பிறந்து, தையை உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லுவார்கள். சூரியனுடைய நிலை, சூரியன் உத்தரம் என்கின்ற வடக்கில் நிற்கிற காலம், அது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இது வெளிச்ச காலம், வெயில் காலம். இனி ஆடிப்பிறப்பின் பிற்பாடு வருகிற காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்றது. அது தெற்கு திசை நோக்கி சூரியன் நகருகிற ஒரு காலமாக அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த தெற்கு திசை நோக்கி சூரியன் செல்லுகிற காலகட்டங்களிலே தான் மழை தொடங்குகின்ற காலமாக இருக்கிறது. அடுத்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லுகின்ற அந்த காலத்தை சொல்லுகின்ற கட்டியம் கூறுகின்ற நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆடிப்பிறப்பு என்பது மிக ஒரு நடுவில் இருக்கிற ஒரு வருஷத்துல நடுவில் இருக்கிற ஒரு காலமாக கருதப்படுகிறது. ஆகவே இப்பொழுது இந்த எல்லையை சொல்லிக் கொள்ளலாம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகின்ற ஒரு சூழல் வருகிறது. ஆகவே இந்த இடத்துல தட்சிணாயன புண்ணிய காலத்தை கொண்டாடுகிற ஒரு விழாவாக இதை கொண்டாடலாம் என்று, அது நியாயமானதாகவும் இருக்கிறது. சில வானியல் அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாட்டமும் கூழ் காய்ச்சி வழிபடுகிற ஒரு வழிபாட்டு முறைமையும் எங்களுக்குள்ள இருக்கிறது. மிக பிரபலமான ஒரு பாடலாக, அது சிறுவர் பாடலாக இருந்தாலும், நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களால் பாடப்பட்ட, அது சிறுவர் செந்தமிழ் என்கிற நூலில் பாடப்பட்ட இந்த ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்று சொல்லுகிற அந்த பாடல் மிக பிரபலமானதாகவும் மிக தமிழர்களுடைய மத்தியில மிக ஆழமாக வேரூன்றிய ஒரு பாடலாகவும் இருக்கிறது. அதுல சொல்லுகிற விடயம் என்னவென்றால், ஆடிப்பிறப்பு, ஆடி மாச பிறப்பு, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே
அப்போ ஆடிப்பிறப்புக்கு ஒரு விடுதலை, அதாவது பாடசாலை விடுமுறை விடுகிற காலம் கூட இருந்திருக்கிறது. இப்பொழுது அவ்வாறு இல்லை. ஆனால் வடபுலத்தில் ஆடிப்பிறப்புக்கு பாடசாலைகள் விடுமுறை விடுகிற ஒரு பெருங்கொண்டாட்டமாக அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்பது அந்த பாடல். அப்ப இதுல முக்கியமான 2 உணவு பண்டங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. ஒன்று ஆடிக்கூழ், அது பனங்கட்டி கூழ் என்று சொல்லப்படுகிற கூழ். இன்னொன்று கொழுக்கட்டை. இந்த 2 முக்கியமான உணவு பண்டங்களாக இங்கே பேசப்படுகிறது. அப்ப இந்த ஆடி மாசத்தில கூழ் காய்ச்சுவதற்கான கருத்து நிலை என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது அதுவும் பனங்கட்டி கூழ் என்பது. கூழ் என்பது பல்வேறு விதமான வகமையில தமிழ் சூழலுக்குள் வழங்கி வருகிறது. அது ஒரு காலகட்டத்தில் அது உணவாக பேசப்பட்டது. சிறுகை அளாவிய கூழ் என்று வள்ளுவர் சொல்லுகிற நேரத்தில் அது உணவாகத்தான் பேசப்படுகிறது. ஆனால் கூழானாலும் குளித்து குடி என்று சொல்லுகின்ற அந்த பழமொழி வருகிற நேரத்தில் அது நீராகார பதார்த்தம் என்றுதான் அது வருகிறது. ஆகவே கூழ் ஆனாலும் என்று சொல்லி அது ஒரு விதமான ஒரு இழிவு சிறப்பில் சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறது. கூழ் என்பது ஏதோ வகையில உணவு பண்டங்களுக்கு மாற்றீடான ஒரு எளிமையான உணவு என்று சொல்லுகிறோம். ஆகவே கூழ் பல்வேறு விதமான கூழ் தமிழ் சூழலில் நிலவி இருக்கிறது. அவை குடித்த கூழ் ஒரு கூழ், அது சில வேளைகளில் அது குரக்கன் கூழாக இருக்கலாம், அல்லது போனால் பிற்காலத்தில் ஆடிப்பிறப்பில் சொன்ன கூழ் பனங்கட்டி கூழாக இருக்கலாம். இன்னொரு கூழ் இருக்கிறது ஒடியல் கூழ், அதுவும் பனம் பொருளை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் உருவான கூழ். இன்னும் ஒரு கூழ் இருக்கிறது பஞ்சக்கூழ் என்று சொல்றது. அப்போ ஆடிக்கூழ் பனங்கட்டி கூழ், ஆனால் கூழ் என்பது ஒடியல் கூழாகவும், பஞ்சக்கூழ் என்பது பஞ்ச காலத்துல இருக்கிற இலை குலைகளை போட்டு சிறு தானியங்களை போட்டு அரிசியை போட்டு உருவாக்குற கூழ் பஞ்சக்கூழ் என்று சொல்லி ஒரு கூழ் பற்றி ஒரு பாடல் நம்முடைய உண்டு. ஆகவே இங்கே பனங்கட்டி கூழ் என்பதுதான் முக்கியமாக. அப்ப பனங்கட்டி கூழ் என்பது இங்கே பனங்கட்டி முக்கியப்படப்படுகிறது. அப்போ பனங்கட்டி கூழ் என்பது ஒரு சைவக்கூழாகவும் பேசப்படுகிறது. தமிழ் சூழலில் அசைவக்கூழ் சைவக்கூழ். அசைவக்கூழ் பெரும்பாலும் அது ஒடியல் கூழாக அமைகிறது. அது யாழ்ப்பாண பாரம்பரியத்துக்கு மிக முக்கியமான ஒரு கூழாக அமைகிறது. கல்லடி வேலுப்பிள்ளை படித்த கொண்டாடினான் ஒடியல் கூழ் என்று சொல்லி வருகிற ஒரு நிவிட்டுக்கலையிலே அவர் ஒரு டாக்டருடன் சேர்ந்து குடித்த கூழை பற்றி ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கிறது. கொண்டாடினான் ஒடியல் கூழ் என்று அது வரும். இது பனங்கட்டி கூழ் தான் பேசப்படுகிறது. ஆனால் இது மாவோடு சேர்த்து தான் இது உருவாக்கப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. அப்போ அது மாவோடு சேர்த்து இது தயாரிக்கப்படுகிற உணவு என்ற வகையில இந்த சோமசுந்தர பிள்ளருடைய பாடல் வருகிறது என்று சொன்னால், வில்லை வில்லையாக, அதாவது பூவை துருவி பொழிந்து பனங்கட்டி போட்டு மா உண்டை பயருமிட்டு மாவை குழைத்து அல்லது மாவை கரைத்து அம்மா வார்த்து துளாவுவாள் மணக்க மணக்க வாய் ஊறிடுமே என்று சொல்லி அந்த அவருடைய பாடல்ல அது வருகிறது. ஒரு செய்முறையாக கூட சொல்லலாம். பூவை துருவி பிழிந்து பனங்கட்டி போட்டு மா உண்டை பயருமிட்டு மாவை கரைத்து அம்மா வார்த்து துளாவுவாள் மணக்க மணக்க வாய் ஊரிடுமே. அப்போ இது ஒரு விதமான அந்த செய்முறையாக சொல்லப்படுகிறது. தேங்காய்ப்பூ துருவி பிறகு பாலை பிழிந்து அதனுடன் சேர்த்து பிறகு பனங்கட்டி சேர்த்து அதை உருண்டைகள் சிறிய சிறிய உருண்டைகள் செய்து மாவும் கரைத்து வார்த்துத்தான் இந்த கூழை செய்வது என்பது. அவை இது மாக்கூழ் என்று சொல்லலாம், அரிசி மாக்கூழ் என்று சொல்லலாம். அப்ப இந்த அரிசி மா பனங்கட்டி முதலான இந்த தானியங்களால் அரைக்கப்பட்ட மாவை கொண்டு செய்கின்ற கூழ் என்பது எதற்காக ஏற்பட்டது என்ற ஒரு வினா எழுகிறது. இப்ப இத வானியல் அறிஞர்கள், புவியியல், காலநிலை அறிஞர்கள் ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். எவ்வாறான கருத்து என்றால், அதாவது
தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிவிட்டது, மழைக்காலம் வந்துவிட்டது. இவ்வளவு காலமும் நெல் அரிசி சோறை உண்டவர்கள் இப்பொழுது இந்த குளிர்காலத்திலே மா பண்டங்களை தான் உணவாக உண்ணுகிற ஒரு சூழல் ஏற்பட போகிறது. ஆகவே தானியங்களால் ஏற்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட மா கூழ் முதலான இந்த நீராகார பதார்த்தங்கள் தான் இந்த மழைக்காலத்திலே உண்பதற்கு சரியான உணவாக இருக்கும் என்று கருதி இருக்கிறார்கள் போல. அதனால தான் இந்த மா உணவு, தானிய உணவுகள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இடம் பெறுகிறது என்று. இது போலவே தான் இந்த மழைக்காலத்தில் சரஸ்வதி பூஜை காலங்களிலே நாங்கள் அவல், கடலை, சுண்டல் முதலானவற்றைத்தான் கூடுதலாக படைத்து உண்ணுகிற வழக்கம் இருக்கிறது. ஆகவே மழைக்காலத்தில் தானியங்களை உண்பதும், தானியங்களை அரைத்து உருவான மாவை பல்வேறு விதமான பண்டங்கள் செய்து உண்பதும், கூழ் என்கின்ற பதார்த்தத்தை உண்பதும் ஆன ஒரு சூழல் இந்த மழைக்காலங்களில் ஏற்பட போகிறது. ஆகவே அதற்கான ஒரு கட்டியம் கூறுவதாகத்தான் இந்த ஆடிப்பிறப்புக்கான கூழ் காய்ச்சுதல் என்கின்ற ஒரு பண்பாடு தமிழ்ச்சூழலில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். புவியியலாளர்கள் அதை இப்பொழுது அதை வலிந்து சொல்லுகிறார்கள். அப்போ இது ஒரு கல்ச்சரா, இது ஒரு பண்பாட்டு விழுமியமாக எங்களுக்கு எங்களுடைய தங்க தாத்தா எங்களுக்கு அதை தருகிறார். அப்ப இப்போதான் இந்த பாடலுடைய உண்மையான விஷயம் புரியும். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூடி குடித்தல் என்பது கூடி பனங்கட்டி, கூளை கூடித்தான் குடிக்க வேண்டும், தனியொருவர் அதை குடிக்க முடியாது, கூடித்தான் குடிக்க வேண்டும். ஆகவே ஒன்று கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தினெல்லாம் தோழர்களே. கொழுக்கட்டை என்பதும் மாவினால் செய்யப்படுகிறது, பயறு சேர்த்து செய்யப்படுகின்ற ஒரு நம்முடைய ஒரு உணவு பண்டம். அப்ப இப்போ அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து சேர்ந்து விடுகிறது, கூழும் கொழுக்கட்டையும் வந்து சேர்ந்து விடுகிறது. இப்பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஏற்கனவே இந்த நாங்கள் பார்த்தபடி இதை எவ்வாறு உருவாக்குவது என்பது சொல்லியாகிவிட்டது. அப்போ ஒரு வழிபாட்டு முறைமையையும் அவர் சொல்லுகிறார். குங்கும பொட்டிட்டு பூமாலை சூடியே குத்து விளக்கு கொளுத்தி வைத்து அங்கு இளநீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்போம். ஆடி படைத்து வழிபடுகிற வழிபாடு இருக்கிறது. யாருக்கு என்று அவர் சொல்லவில்லை. அப்போ மாதப்பிறப்பை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த வழிபாடு நிகழ்ந்திருக்க கூடும் என்று வருகிறது. இந்த கூழையும் அந்த உணவையும் எவ்வாறு உண்டார்கள் என்பதையும் அவர் சொல்லிவிடுகிறார். வண்ண பலாவிலை ஓடி பொறுக்கியே வந்து மடித்ததை கோலிக்கொண்டே அன்னை அகப்பையால் அள்ளி அள்ளி வார்க்கு ஆடி புதுக்கூழ் குடிப்போமே என்று சொல்லி, இப்ப பலாவிலையை தேடி பொறுக்கி இந்த பலாவிலையில மடித்து வைத்து கொண்டுதான் அதுல தான் இந்த கூழை குடிக்கிறது. அம்மா வார்க்க சுட்டி இருந்து நாங்கள் கூடி பனங்கட்டி கூழும் குடித்தல், குடித்தல் என்பதுதான் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதனுடன் பழங்களையும் சேர்த்து உண்ட ஒரு அம்சமும் அதுக்குள்ள பேசப்படுகிறது. வாழைப்பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம், கூளை சுட சுட ஊதி குடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே என்று அந்த பாடல் அமைகிறது. ஆகவே இது ஒரு பண்பாட்டு பாரம்பரியமாக நம்முடைய நிலை வந்திருக்கிறது. பழங்கள் மெலிந்த காலம், வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் முதலானவை விளைந்த காலம், நெல் உணவு முடிந்து, அரிசி உணவு முடிந்து தானிய உணவை உண்ணப்போகின்ற காலம், தட்சிணாயன புண்ணிய காலம். இவற்றை எதிர்கொள்ளுவதற்கான ஒரு வழிபாட்டு முறையாக இந்த ஆடி கூழ் கொண்டாட்டம், ஆடிப்பிறப்பு கொண்டாட்டமும் தமிழர் சூழலில் நிலவியது என்பதை நாங்கள் அறிய முடிகிறது. நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.